ஓம் நம சிவாய். பிரபஞ்சத்திற்கும் பெற்ற தாய் தந்தையர்க்கும் கற்பித்த குருமார்கர்க்கும் காத்து நிற்கும் குலதெய்வத்தையும் வணங்கி இந்த பட்டிமன்றத்தை முன்னின்று நடத்தும் அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தலைவி KS கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் இதில் நடுவராக நின்று தீர்ப்பு தரும் ஜோதிட கலையரசி டாக்டர் இந்திராணி அம்மாவிற்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். இதில் பங்கு பெறும் ஜோதிட சகோதரிகளுக்கும் ஆஸ்ட்ரோ லேடிஸ் ஆன்லைன் சேனல் நேயர்களுக்கும் சிறப்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய 21வது பட்டிமன்றத்தில் வாதாட எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, ஜாதகத்தில் அதிகமாக செயல்படுவது யோகமா தோஷமா? இங்கே யோகமே என்று நான் பேச வந்துள்ளேன். யோகா அப்படின்னா நாம் பிறக்கும் நாளில் நட்சத்திரம், நம்ம என்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறது போல் நாம யோகங்களும் இருக்கும். நாம் எந்த நாம யோகத்தில் பிறந்துள்ளோம் அப்படிங்கிற அடிப்படையில் கூட நமக்கு ஜாதனுடைய பலன்கள் அதிகமாக யோகங்கள் பேசப்படும். 27 ஞாம யோகங்கள் விஸ்கம்பம் டு வைத்திருதி வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 17 நாம யோகங்கள் சுப யோகங்கள்னு சொல்கிறோம், 10 தான் அசுப யோகம்னு சொல்கிறோம். இதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சுப யோகங்கள் தான் அதிகம். இங்கேயும் கூட தோஷங்களை விட யோகங்கள் தான் அதிகமான மெஜாரிட்டி. யோகங்கள் நம்ம சொல்கிறது கிரகங்களினுடைய சேர்க்கை, அமைப்பு, அமைவிடங்கள், பார்க்கும் சுவர்கள், இதை பொறுத்து 300க்கும் மேற்பட்ட யோகங்கள் இருக்குது. அவ்வளவு யோகங்கள் அதை எல்லாத்தையும் நம்ம இங்கே சொல்ல முடியாது. ஒரு சிலவற்றை மட்டும் பார்ப்போம் தோஷங்களோடு சம்மந்தப்படுத்தி. சாதாரணமாக யோகங்கள் நம்ம சொல்லிட்டோம்னா எது நமக்கு சட்னி ஞாபகத்துக்கு வரும்னா பஞ்சமகா புருஷ யோகம். அதாவது ராகு கேது சூரியன் சுக்கிரன் இவர்களை, சூரியன் சந்திரன் இவர்களை தவிர மற்ற 5 குஜாதி ஐவர்னு சொல்லுவோம். குரு சுக்கிரன் செவ்வாய் புதன் சனி இவர்கள் லக்னத்துக்கு கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுவது தான் நம்ம இதை பஞ்சமகாபுருஷ யோகம்னு சொல்லுவோம். இதில் அந்த மாதிரி குரு லக்ன கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்றாருன்னா கல்வி, பெரிய கல்வி, தாய் தந்தைகள் நல்ல தாய் தந்தைகள், மதிப்பு மிக்க ஒரு வாழ்க்கை, நீண்ட ஆயுள், இதெல்லாமே கிடைக்கும். கல்வி கிடைச்சிட்டாலே போதுமே, நல்ல ஒரு எல்லா யோகங்களையும் சேர்ந்துருமே. அடுத்து சுக்கிரன் நம்ம சொல்லும்போது மாளவிகா யோகம்னு சொல்லுவோம். செவ்வாய் சொல்ல லக்ன கேந்திரங்கள் இருக்கும்போது ருச்சுக யோகம்னு சொல்லுவோம். புதன் அப்படிங்கும்போது பத்ர யோகம்னு சொல்லுவோம். இது 4, 7, 10 புதன் ஆட்சி உச்சம் பெறுவது. நம்ம ஜிடி நாயுடு அவர் பண்ணுறாங்க, அதாவது கற்ற வித்தையால் புகழ் பெறுவது புதன். சச யோகம் அப்படிங்கிறது சனி பகவான் லக்ன கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுவது. இதை மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கும். அசைக்க முடியாத மக்கள் தலைவனாகலாம். முன்னாள் நம் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் கூட சச யோகம், இது மிக வலிமையாக அவர் ஜாதத்தில் இருக்கும், நீண்ட ஆயுளையும் கொடுக்கும். தோஷம் என்று நம்ம எதை சொல்கிறோம்? கெட்ட கிரகங்கள் அதிகமாக இருக்கிறது, அல்லது லக்னாதிபதி கெட்டு போயிடுறது, பலம் இழந்து போகிறது, 8 கிரகங்கள் 12 இருக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம். கிரகம் காரகத்தில் இருந்து பாவநாஸ்தி தோஷம்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்ன ஒரு விதத்தில் தோஷங்களை சொன்னால் கூட சில ஒரு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு யோகத்தை தந்துடுது. எப்படின்னா வெளிநாட்டு யோகத்தை தந்துடும். முன்பெல்லாம் நாடு கடத்துறது தான் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ அதுதான் யோகமாக பேசப்படுது. அதாவது ஜோதிடர் சொல்லிடுறாங்க, கால தேச வர்த்தமானம் அறிந்து ஜோதிட பலன்கள் சொல்லணும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தோஷங்களே யோகங்களாகத்தான் செயல்படுது அதிகமாக இல்லையா? யோகங்களில் மிகச்சிறந்த யோகமாக கருதப்படுவது சிவராஜ யோகம். சூரியனும் குருவும் பார்ப்பது அல்லது இணைவது அல்லது நட்சத்திரத்தில் மாறி இருக்கிறது. அதாவது இவர் அதனுடைய நட்சத்திரம், குருவோட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறது, பரிவர்த்தனை கிரகங்களை பரிவர்த்தனை பெறுவது. இதுலேயும் சிம்மத்தில் குரு இருந்து தனுசில் சூரியன் இருந்து அது இன்னும் பரிவர்த்தனை சிவராஜ யோகம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் கட்டி பெருசாக இருக்கிறதும் ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்குது. நம்ம இது எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ராஜராஜ சோழ அரசர்கள்னால நமக்கு யார் ஞாபகத்துக்கு வராங்க? ராஜராஜ சோழன் தான் வர்றாரு. தஞ்சை பெரிய கோயில் கட்டி இவ்வளோ புகழ் இருக்குது. இதில் அவர் ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் இப்போ அதுவாக பேசப்படுது, அதுவாக செயல்பட்டது எது அதிகமாக வெளியே தெரிஞ்சது? யோகம்தான். இது மாதிரி குருமங்கள யோகம், நிஷ்கல யோகம், ககல யோகம், பர்வத யோகம், ராஜயோகம், சங்க யோகம், அதாவது கேந்திராதிபதியும் கோணாதிபதியும் ஒரு கேந்திரமும் கோணமும் கூடி ஒரு ராசியில் இருக்கிறது. சுகபோகங்கள், சம்பத்துக்களை தரக்கூடியது. தர்ம கர்மாதிபதி யோகம் போது குருவும் 9 கூடைய குருவும் 10 கூடிய காலபுருஷனுக்கு 9 கூடிய குருவும் 10 கூடிய சனி பகவானும் இணைந்து பார்க்கறதும் பரிவர்த்தனை பெறுறதும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சம்பாதித்து வைத்த பெயர்களை அந்த ஜாதகன் காப்பாற்றுவான். கடைசி வரைக்கும் அந்த ஜாதகம் தன்னோட உழைப்பாலேயே சம்பாரித்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இதில் புத்திர தோஷம் இருக்கட்டும், கலசர தோஷம் இருக்கட்டும், என்னமோ இருந்துட்டு போகட்டும், அவன் கடைசி வரைக்கும் தன்னை கையை நம்பி வாழ்கிறான் இல்லையா? இதுவே மிகப்பெரிய யோகம் தானே. முசல யோகம்னு சொல்லுவாங்க. இதுலேயும் 12ஆம் அதிபதி பலம் பெற்றுட்டு அந்த ஸ்தானத்தில் இருந்துட்டான்னா அந்த ஜாதகம் எப்படியும் தானே பாடுபட்டு அவன் பொருள் சேர்த்துருவான். யாரையும் நம்பி இருக்க வேண்டியதில்லை. இதுவே ஒரு மிகப்பெரிய யோகம்தான்.
தோஷத்தை விட. தேசிய யோகம்னு சொல்லுவாங்க. இது வந்து வார்த்தையில் அப்படி இருந்தால் கூட இதை மக்களால் வசியப்படுத்துறது அல்லது மக்களை வந்து வசியப்படுத்துறது. சூரியனுக்கு 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருப்பது, அதுலேயும் ஆட்சி உச்சம் பெற்றுச்சுன்னா இந்த யோகம் நம்ம சொல்லுவோம். சூரியனுக்கு 12ல் சுபர் இருந்தால் வாசி யோகம்னு, 2ல் சுபர் இருந்தால் வேசி யோகம்னு சொல்லுவோம். நம்ம ஐயா பார்த்திங்கன்னா தியாகராஜ சுவாமிகள் அவங்க பார்த்திங்கன்னா சங்கீதத்தில் மிகப்பெரிய சாதனை புரிஞ்சவங்க இல்லையா. அவங்களுக்கு அப்படி தான் 2ல் வந்து சூரியனுக்கு 2ல் சுபர்கள் இருந்தாங்க. நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்திக்கு கன்னியில் சூரியன், துலாவில் புதன், சுக்கிரன் 2 சுபகிரகங்கள் இருந்துச்சு. இன்றைக்கும் காலம் கடந்தும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் புகழோடு வாழ்ந்துட்டு இருக்கார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியோடவே பேசினவர். அவருக்கும் சூரியனுக்கு 2ல் சுக்கிரன் உச்சம். இப்படி பார்க்கையில் சூரியனுக்கு முன்ன பின்ன கிரகங்கள் இருந்தாலும் யோகம்தான், சந்திரனுக்கு முன்ன பின்ன கிரகங்கள் இருந்தாலும் யோகம்தான். அப்படி பார்த்தா அதை பூபதி யோகம்னு நம்ம அதாவது யோகம்னு சொல்லுவோம். அதாவது பஞ்சமுகா புருஷர்களில் 5ல் ஒருத்தர் வந்து சந்திரனுக்கு முன்னாடி இருந்தால் சுனபா யோகமும், பின்னாடி இருந்தால் அனம்பா யோகம்னு சொல்லுவோம். முன்னும் பின்னும் 2 பக்கம் இருந்தால் துருதரா யோகம்னு சொல்லுவோம். இது அந்த அளவுக்கு வந்து ஒரு சம்பத்துகளையும் பெரிய செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது. அப்போது 12 கட்டங்கள் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது. எங்கேயோ ஒரு பக்கம் ஏதாவது உட்காராமையாக போயிடும், எப்படியோ ஒரு யோகத்தை கொடுக்குது இல்லையா. அப்படியே மனுஷன் இன்றைக்கும் வாழ்வாதாரம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்தில் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இருக்கிறோம், நல்லபடியாக நம்ம சாப்பிட்டு எல்லா வாழ்வாதாரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே இன்னும் ஏதோ ஒரு யோகம் இருக்கிறதுனால தானே. அங்கே தோஷங்கள் ஒன்றும் தெரியல, யோகங்கள் தானே ஒருத்தனை நிலைப்படுத்துது. இப்போது ஒரு ஜோதிடத்தில் வந்து நல்ல ஹையாக தெரியணும் அப்படின்னா புதனும் குருவும் இருக்கிறதுனால தானே. அப்போ வாழ்க்கையில் என்னமோ மைனஸ் இருந்துட்டு போட்டோம், இதுதானே பேசப்படுது. அப்போ யோகங்கள் தான், தோஷங்களை விட யோகங்கள் தான் அதிகமாக செயல்படவும் செய்து பேசப்படுவதும் அதுதான். இப்போது நீங்கள் என்னென்ன யோகங்கள் சொல்கிறீங்க, ராஜயோகம், வல்லக யோகம், தாம யோகம், பாச யோகம், சாமர யோகம். அப்படி சாமர யோகம்னு ராஜா மாதிரி ராஜாவுக்கு வீசுகிறாங்க இல்லையா சாமரம், அந்த அளவுக்கு வந்து அரையணை ஏறி அரசியல்வாதியாக இருக்கிறது. அந்த மாதிரி அவ்வளோ சொகுசான வாழ்க்கை. இப்படி இத்தனை யோகங்கள் சொன்னாலும் எங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு யோகங்களை சொல்லுங்களே. நாங்கள் வெளிநாட்டு யோகம் இருக்கா, வீடு கட்டி நேயர்கள் கேட்கலாம் இல்லையா, வெளிநாட்டு யோகம் வீடு கட்டுற யோகமெல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்கே. சந்திரன், சனி, ராகு இவங்க 3 பேரும் தான் பயண கிரகங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி பாவங்களில் பார்த்திங்கன்னா 9, 12ஆம் பாவம் தான் வந்து பயணத்துக்காக இருக்க, வெளிநாட்டுக்காக சம்மந்தப்படுறது. இந்த பயண கிரகங்கள் 9ஓடு சம்மந்தப்படும் போது, 9ஆம் பாவத்தோடவோ அதிபதியோடவோ சம்மந்தப்படும் போது அந்த ஜாதகன் வந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சிட்டு மறுபடியும் தன்னோட தாய்நாட்டுக்கு வந்துடுவான். கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வந்துடுவான். இதே 12வது பாவத்தோட கிரகத்தோட சம்மந்தப்படும் போது அவன் அங்கேயே ஸ்டாண்ட் ஆயிடுவான், அங்கேயே வாழ்க்கை நடத்துவான், சிட்டிசன் ஆயிடுவான். இதுவும் நீர் ராசியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக அங்கே தான். அப்போ பலம் காற்று ராசியை விட நீர் ராசியில் பலம் அதிகம். இப்போ இதில் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க, மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, குழந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு நினச்சா கூட அவன் அங்கே சம்பாரிச்சிட்டு வந்துட்டு இன்றைக்கி தான் எல்லாமே பேசிக்கிறதுக்கு எல்லாமே முடியுமே. நேரடியாக தினமும் சாப்பிட்றது முதல் கொண்டு ஃபோனில் எல்லாம் தெரியுமே எங்கே இருந்தாலும். அப்போது வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பாரிச்சதுனா தார தோசை இருக்கிறனால மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கான், புதிர தோசை இருக்கிறனால விட்டு வெளிநாட்டில் இருக்கான், இருக்கட்டுமே. தோஷம் இருந்தாலும் யோகம்தான் அங்கே பேசப்படுது. கேட்டால் வெளிநாட்டில் இருக்கிறாரு எங்கள் அப்பா, சம்பாரிச்சிட்டு வந்து வருஷம் ஒரு தடவை வீடு கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி அங்கேயும் பார்த்திங்கன்னா தோஷத்தை விட யோகம்தான் அதிகமாக பேசப்படுது. வீடு கட்டு யோகம், சரி இத்தனை சம்பாரித்தோம், வீடுலாம் கட்ட முடியுமா, வீடு கட்டினா தானே. அப்பா வெளி வேலைனாலும் தனி வேலை வேணும் இல்லையா, என்ன தான் நம்ம சொன்னாலும் எனக்கு சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 4ஆம் அதிபதியோட சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் சேர்ந்திருந்தாலும் அல்லது 4ஆம் இடத்து அதிபதிக்கு கேந்திரங்களும் திரிகோணங்கள்லையோ இந்த குரு சுக்கிரன் சந்திரன் இருப்பதும் வீடு கட்டும் யோகத்தை கொடுத்துரும். சுக்கிரனுடைய டிகிரியும் 4ஆம் அதிபதியோட டிகிரியும் நம்ம கூட்டி பார்த்துட்டு அது எங்கே அந்த டிகிரி எந்த ராசி கட்டத்தில் வருது, அங்கே கோச்சார குரு வரும்போது ஜாதகம் வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவான். அப்போது நம்ம சொல்லுவோம், அந்திம காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாலும் என்னை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடு அப்படின்ட்டு. அவன் சொந்த வீட்டில் உயிர் பிரியறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா. அப்போது இந்த ஒரு யோகத்தை கொடுக்குது. இங்கே தோஷம் இருக்கட்டும், மரண யோகம்தான், யோகத்தை கூட ஜோதிடத்தில் மரண யோகம் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை கூட வந்து ஒரு வீடு கட்டுற யோகத்தை வீட்டில் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கும்போது சந்தோஷமாக அந்த உயிர் பிரிகிறது. ஸோ இந்த யோகம் நம்ம சொல்கிறோம், ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்கட்டும், யோகங்கள் அதை ஒரு பொருட்டாகவே பண்ணாமல் தோஷத்தை வந்து நீக்கி இருந்தால் நான் சொல்லுவேன்.
இங்கே ஒரு நேயர்களுக்கு கவனத்துக்கு சொல்கிறேன், இந்த யோகங்க ஜாதகத்தில் இருக்கட்டும், எவ்வளவு இருந்தாலும் அதற்குரிய தசாபுத்தி காலங்களில் தான் ஜாதகம் அந்த பலனை அனுபவிக்க முடியும். அது இல்லாமல் வெறும் ஜாதகத்தில் இருக்குது எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய சுய ஜாதகத்தை நல்ல ஒரு வித்வான் கிட்ட போய் காமிச்சு, ஜோதிடர்கிட்ட காமிச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எப்போ என்ன காலம் என்ன யோகம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 கல்யாணம் 4 கல்யாணம் அப்படி தாரதோஷம் அப்படின்னா கூட அவனுக்கு பரட லக்கு, நமக்கெல்லாம் ஒரு கல்யாணமே நடக்க முடியல அப்படின்னு. ஸோ தோஷத்தை கூட அங்கே நம்ம ஜாலியாக தான் சொல்கிறாங்க, லக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே அதிகமாக பேசப்படுவது தோஷத்தை விட யோகமே யோகமே என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜோதிடர் VK விஸ்வகலா ஃப்ரம் கோயம்புத்தூர். கான்டாக்ட் நம்பர் 8940195050. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய்.